அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி இந்த வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க. இதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அடுத்த 10 நாட்களுக்கு திறந்து வைக்கப்படுறது வழக்கம். இந்த 10 நாட்கள்லையுமே பக்தர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காத இருக்கும். அதிக அளவில் பக்தர்கள் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கு விரிவான ஏற்பாடுகளும் இப்போ நடந்துட்டு வருது. பக்தர்களும் இப்போ தயாரிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஏகாதசி நாட்கள்லையுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதில் முக்கியமாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துட்டு போவாங்க. ஏன்னா மனிதனுடைய முக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நமக்கு இந்த சொர்க்கவாசல் திறப்பு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவமோ எந்த பிணியோ எது இருந்தாலும் சரி, சொர்க்கவாசல் திறப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான இந்த நாள் அப்படின்னு சொல்கிறதால தான் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. சரி, இந்த வீடியோவில் நாம் திருப்பதியில் இப்போது என்ன மாதிரியான நிலவரம், இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்கள் எந்த நாளைக்கு போகிறது ரொம்ப நல்லது, அதே போல் ஏகாதசி அன்னைக்கு இன்னும் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, நீங்களும் திருப்பதி போயிருக்கீங்க அல்லது இந்த ஏகாதசிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா? பொதுவாக கஷ்டம் அப்படின்னு வந்தால் நம்ம போய் கடவுளை வழிபாடு செய்வோம். கடவுள் வழிபாடு ஒரு பக்கம் இருக்க, எனக்கு சரியான ஒரு வழிபாட்டு முறை தெரியல, பரிகாரங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஏதோ வழிபாடு செய்கிறேன், ஏதோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவும் சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தூய்மை பணி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதியில் என்ன மாதிரியான நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாள் மற்றும் வார இறுதி நாட்கள் காரணமாக பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இலவச தரிசனத்துக்காக டோக்கன்கள் பெறுவதற்கு மக்கள் ரொம்பவே ஒரு அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் நிறைய அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க, பக்தர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் டிசம்பர் 23ஆம் தேதி அன்று 61,583 நபர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்த நிலையில் டிசம்பர் 24ஆம் தேதி 73,500 பேரும், டிசம்பர் 25ஆம் தேதி 72,355 பேரும் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே திருப்பதியில் கூட்டம் நிரம்பி வழிகிறதால தரிசன டோக்கன்கள் இல்லாமல் சர்வ தரிசனம் அப்படின்னு இலவச வரிசையில் சென்று தரிசனம் செய்பவங்க 24 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. பக்தர்கள் காத்திருப்பு அறைகள் அனைத்துமே நிரம்பி விட்டதால் சிலாத்தோரணம் வர வரிசை நீண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. டிசம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு 29,989 பேர் முடிக்காணிக்கை அளித்திருக்காங்க. அதே போல் உண்டியல் வசூலும் ரொம்ப அமோகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டிசம்பர் 25ஆம் தேதி 37,154 பேர் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. உண்டியலில் வசூலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட திருப்பதியில் கூட்டம் அதிகரித்து வர்றதால ஆஃப்லைனில் பெறப்படக்கூடிய ஸ்ரீவாணி டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது ரத்து செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
மேலும் டிசம்பர் 27, 28, 29 ஆகிய நாட்களும் ஆஃப்லைன் ஸ்ரீவாரி டிக்கெட்டுகள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட் கவுண்டர் மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய ரேணிகுண்டா விமான நிலையம் ஆகிய 2 இடங்களிலுமே இந்த 3 நாட்களுக்கு ஸ்ரீவாணி டிக்கெட்கள் விநியோகம் கிடையாது எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பக்தர்கள் இதனை கவனத்தில் கொண்டு தங்களுடைய திருப்பதி தரிசனத்தை திட்டமிட்டு அதற்காக ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தேவஸ்தானம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக டிசம்பர் 30ஆம் தேதி துவங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரை வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற இருக்கிறதால திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், வைகுண்ட துவார தரிசனத்துக்காக முதல் 3 நாட்களும் இலவச தரிசனம் தவிர மற்ற அனைத்து தரிசன முறைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்திருக்கு. சாமானிய மக்களுக்கு தரிசனத்தில் முன்னுரிமை அளிக்கும் வகையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள் காரணமா வைகுண்ட ஏகாதசியான டிசம்பர் 30ஆம் தேதி மிக அதிக அளவிலான பக்தர்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதே போல இரவு முழுவதும் கண்விழித்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய போகிறவங்களும் திருமலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி விரத நாள், இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்களும் திருப்பதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் எந்த வருடமாவது இந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது திருப்பதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வைகுண்ட ஏகாதசி இந்த டிசம்பர் 30ஆம் தேதியா அல்லது 31ஆம் தேதியா அப்படிங்கிறது எந்த நாளில் நாம் விரதம் இருக்கணும், எந்த நாளில் சொர்க்கவாசல் திறப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போது வருது, எந்த நாளில் நம்ம விரதம் இருக்கணும் இப்படின்லாம் பார்க்கும்போது மார்கழி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசியாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவிலில் ரொம்ப விமர்சையாக இந்த பண்டிகை போல கொண்டாடுவாங்க. இதில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் உள்ளிட்டவை ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த 2025 வைகுண்ட ஏகாதசி ஆங்கில தேதியின்படி டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வருது. ஆனால் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இது போன்ற விரதம் மற்றும் விசேஷ நாட்கள் திதிகளின் நேரம், துவக்கம் மற்றும் முடிவு வைத்து கணக்கிடப்படுது. குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி 2025 டிசம்பர் 30 செவ்வாய் அதிகாலை 3:51 மணிக்கே துவங்குது. புதன் அதிகாலை 1:34 மணி வரைக்கும் நீடிக்கும். இதனால் சொர்க்கவாசல் திறப்பு எப்போது, ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஏகாதசி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு பிறகு துவங்கி சூரிய உதயத்திற்கு முன்பு முடிந்துடும். சூரிய உதிக்கக்கூடிய நேரத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதுதான் இந்த உதய திதி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் உதிக்கும் மற்றும் அஸ்தமனமாகும் நேரத்தில் திதிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் கணக்கிடப்படுது. அதே போல் ஒரு நாள் பிறப்பது என்பது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் இருப்பதை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30 அன்று அனுஷ்டிக்கப்படும். செவ்வாய் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான செய்தியாக சொல்லலாம். குறிப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் தரிசனம் கண்டுட்டு ஏகாதசி திதி நாள் இருப்பதால் அன்றைய தினம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்கலாம். மறுநாள் துவாதசி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஏகாதசி திதியில் நம்ம விரதம் இருக்கும்போது இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புராணங்கள் வழியாக நிறைய பேர் இந்த ஏகாதசி திதியை கடைபிடித்து வந்திருக்காங்க. இதனால் நிறைய பலன்களையும் பெற்றிருக்காங்க. அதுபோல் நீங்களும் இந்த ஏகாதசி திதியை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை கூட மீட்டு தரக்கூடிய ஒரு சக்தி இந்த விரதத்துக்கு உண்டு அப்படின்னும், விரதங்கள்லேயே மிகவும் எளிமையான விரதமாக இந்த ஏகாதசி விரதத்தையும் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் சிறப்பை பெற முடியும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஏகாதசி திதி, அதிலும் குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திருப்பதியில் எப்படி நடக்குது இதை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி வியூவர்ஸ்.